ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நான் உங்கள் ஷாம், இது உங்கள் ஜிஓடி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, சீரியஸ்லி ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா CMF பை நத்திங் வாங்கியிருக்கோம். அதோட ரிவ்யூ தான் இது. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அன்பாக்சிங் நீங்கள் பார்த்துருங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு தான் இந்த ரிவ்யூ உங்களுக்கு வரும். இந்த ப்ராடக்ட் வந்து ரீசெண்டாக தான் லான்ச் ஆச்சு. அண்ட் CMF பை நத்திங் அப்படின்ற பேர்லாம் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. CMF அப்படின்னா ஒன்றும் கிடையாதுங்க, கலர் மெட்டீரியல் ஃபினிஷ் பை நத்திங். ஸோ நல்லா இருக்குல்ல இப்போ கேட்குறதுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா எனக்கு GPS பேஸ்டு ஸ்மார்ட் வாட்ச் வேணும் அப்படிங்கிறது தான் மெயின் ரீசன். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஐ வாட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 30,000-40,000 ரேஞ்சுக்கு அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ பட்ஜெட்டுக்குள்ளே நம்மளுக்கு கொஞ்சம் நீட்டாக ஸ்லீக் லுக்காக இருக்கிற மாதிரி ஒன்று வேணும் அப்படின்னு இதை நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அண்ட் இதை நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கிக்கலாம், அப்படி இல்லாட்டி மிந்த்ராவில் வாங்கிக்கலாம். ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா, ஆஃபர் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக அதில் வாங்க. நான் இதை வாங்குறப்போ 4,300 சம்திங் ரேஞ்சுக்கு இந்த பேங்க் ஆஃபர்லாம் சேர்த்து வாங்கினேங்க. உங்களுக்கு எந்த பேங்க்கில் என்ன ஆஃபர் இருக்கோ அதை வந்து நீங்கள் ஃப்ளிப்கார்ட்லேயோ இல்லாட்டி மிந்த்ராலேயோ வாங்கிக்கோங்க. நான் வாங்கினது மிந்த்ராவில் தான் வாங்கினேன், ஏன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வந்து எனக்கு எந்த ஆஃபரும் இல்லை. ஸோ ரெண்டு சைட்டையுமே கம்பேர் பண்ணி பார்த்துட்டு தான் வந்து நான் இதை வாங்கியிருக்கேன். ஸோ நீங்களும் வந்து வாங்குறப்போ ரெண்டு சைட்லேயும் தேடி பாருங்கள். அண்ட் வித்தவுட் ஃபர்தர் டூ பிரித்து பார்த்துடலாம். Later that same evening. அப்படியே ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா சூப்பருங்க வாட்ச்சு. அதோட ஸ்ட்ராப்பு எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சி போச்சு. அண்ட் இதோட டிசைன் லாங்குவேஜுமே பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட ஸ்ட்ராப் வந்து எப்படி லாக் ஆகுமோ அந்த மாதிரி லாக் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த டிசைன் லாங்குவேஜ் பிடிச்சி போய் தான் இதை ப்ரிஃபர் பண்ணது. ஃபயர் போல்ட் அண்ட் நிஞ்சாவில் வந்து நிறைய மாடல்ஸ் இருக்குது. பட் அதெல்லாம் இந்த அளவுக்கு வந்து ஒரு இது ஒரு நத்திங்ஸ் அ பிராண்ட் அப்படின்ற மாதிரி ஆயிடுதுல கடைசியில். அதுவும் பிராண்ட் தான், குத்தம் சொல்ல கிடையாது. பட் நான் தேடுறப்போ GPS இத்தனை பிராண்ட் இத்தனை வாட்ச் இருந்தாலுமே இந்த ஒரு வாட்சில் அந்த GPSங்கிற ஃபீச்சர் எனக்கு இருந்துச்சு, அதனால் நான் வாங்கினேன். இது இல்லாமல் அமேஸ்ஃபிட்டு, டீரெக்ஸ் அந்த மாடல்ஸ்லாம் நிறைய இருக்குதான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் என் பட்ஜெட் வந்து 5,000. அமேஸ்ஃபிட்லாம் பார்த்தீங்கன்னா 7,000 போட்டால் தான் ஒரு நல்ல குவாலிட்டியான அந்த 60 ஹெர்ட்ஸ் வாட்சே வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த கேபிள் ஒன்று இருக்குது, இது சார்ஜிங் கேபிள். ஸோ எல்லா ஸ்மார்ட் வாட்சில் எப்படி சார்ஜ் பண்ணுவோமோ அதே மாதிரி இங்கே பின்னாடி இதில் போய் அப்படி இந்த மேக்னெட் வந்து அப்படியே போய் ஒட்டிக்கும். ஸோ அவ்வளோதான், இது அப்படியே வந்து வாட்சுக்கு பின்னாடி லாக் ஆகிக்கும். ஓகே, வச்சுருவோம். வச்சுட்டு இந்த ஃபேவரட் ஸ்ட்ராப்ஸ் என்னென்னா, இந்த ஸ்ட்ராப்ஸ் எல்லாம் ஈஸியாக மாட்டிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, நம்மளே மாட்டிக்கலாம். அண்ட் குவாலிட்டி பாருங்கள், சிலிக்கான் நல்ல டிசைன் லாங்குவேஜ் வித் சிலிக்கான் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஓகே, அது வரைக்கும் நத்திங்கை பாராட்டி தான் ஆகணும். அண்ட் மற்றபடி ஒன்றும் இல்லைங்க, இதில் என்னென்ன போட்டிருக்கு அப்படின்னு நீங்களே பார்த்துக்கோங்க. ஒரு 2 செகண்ட் வேணால் ஹோல்ட் பண்ணி வைக்கிறேன் ஸ்க்ரீனை. சம்திங் லைக் திஸ், சம்திங் லைக் தேர். எப்படி ஆன் பண்ணுறது, எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அண்ட் நல்லா இருக்குங்க, பாக்ஸ் பார்க்க நல்லா இருக்குது. அண்ட் இதை ஸ்டார்ட் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்தடுத்து என்னென்னு நான் சொல்லிவிட்டு அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் வாட்ச்சு. டேமேஜ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா சேஃப்டி டெஸ்ட்டுன்னு ஒன்று பண்ணுவாங்கங்க நம்ம ஆளுங்க, போட்டு கீழே போட்டு உடைக்கிறது செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தாண்டி தான் அதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு வெயிட்டு. மொத்தத்தில் சொல்லணும்னா ஒரு நல்ல ப்ராடக்ட். ஸோ எல்லாருமே வந்து இதுக்கு வவுச் பண்ணியிருந்தாங்க. பார்ப்போம், லெட்ஸ் ட்ரை அண்ட் see before judging anything. போயிட்டு வாங்க, ஒரு B ரோல் போயிட்டு வாங்க, ஒரு C ரோல் போயிட்டு வாங்க, எல்லாம் போயிட்டு வாங்க, வரேன். ஓகே, இந்த வாட்சில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து ஸ்வைப் டவுன் பண்ணா இருந்துச்சு. ஸோ ரிஸ்ட் ரைஸ் டு வேக் அண்ட் பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. முக்கியமாக டார்ச் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஃபீச்சர், சூப்பராக இருந்துச்சு இதில் யூஸ் பண்ணுறதுக்கு. பிரைட்னஸ், அதாவது இந்த வாட்சோட பிரைட்னஸ் நல்லா இருக்கிறதுனால
நைட் டைமில் சீரியஸாக இந்த டார்ச் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லணும். பட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பர்சனலாக கால்குலேட்டர் இல்லாதது ஒரு சின்ன வருத்தமாக தான் இருந்துச்சு. இந்த பட்ஜெட்டை விட இன்னும் கம்மியான பட்ஜெட் இருக்கிற வாட்சஸ்லேயே வந்து கால்குலேட்டர் இருக்குது. பட் இதில் இல்லாதது ஒரு வருத்தம். பட் கால் குவாலிட்டியில் எந்த குறையும் வைக்கல. இப்போ நான் கால் பண்ணி பார்க்குறேன். ஸோ பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இந்த ஸ்பீக்கரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சவுண்டு, என்ரிச்டான சவுண்டு, ரொம்ப ஸ்டேபிளான ஒரு சவுண்ட், ரொம்ப மஃப்லிங் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு சவுண்டு இருந்துச்சுன்னு சொல்லணும். மற்றபடி இந்த வாட்சோட கண்ட்ரோல் எல்லாமே வந்து இதோட ஆப், அதாவது CMF வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது ப்ளே ஸ்டோரில். அந்த ஆப் மூலயமா நீங்கள் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அந்த ஆப்பில் இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து நீங்கள் அக்சசிபிள் பண்ணுற மாதிரி, உங்களுக்கு ஏற்ற மாதிரி வாட்சை மாடிஃபை பண்ணிக்கிற மாதிரி ஈஸியாக அதை வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் லாகின் பண்ணுறப்போ உங்களோட எல்லா ஆக்சஸும் கொடுத்தா இந்த ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எதிர் உங்களோட கூகுள் அக்கௌண்ட் இல்லாட்டி நீங்களே ஒரு புது அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி இந்த ஆப்பில் லாகின் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து உங்கள் லொக்கேஷன், அதாவது உங்களோட வாட்சோட GPS டேட்டாவை ரீட் பண்ணுறதுக்கும் உங்கள் ஆக்டிவிட்டி வந்து எஃபிஷியண்ட்டாக ட்ராக் பண்ணுறதுக்கும் இந்த ஆப் யூஸ் ஆகும். இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. நீங்கள் உங்களோட ஓன் வாட்ச் ஃபேஸ் செட் பண்ணிக்கிறத முதற்கொண்டு எல்லாமே இதுலேயே கண்ட்ரோல் ஆகிரும். டே டு டே யூசேஜில் பார்த்தீங்கன்னா ஹார்ஷ் சன்லைட்டுக்கு அகெயின்ஸ்டாக யூஸ் பண்ணுறப்பயுமே இதுவும் மீடியம் பிரைட்னஸ்லேயுமே வந்து டிஸ்பிளே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லணும். ஸோ ரொம்ப ரெஸ்பான்சிவான டிஸ்பிளே அண்ட் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஐ மீன் நீங்கள் பிரைட்னஸ் கம்மியாக வச்சுருந்தாலுமே, மீடியம்லேயோ இல்லை அதுக்கும் கீழே வச்சுருந்தாலுமே, சன்லைட்டுக்கு அகெயின்ஸ்டாக நீங்கள் அதை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியாது. யூ கேன் ஈஸிலி see the watch face அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இதை வச்சு நீங்கள் எந்த ஆக்டிவிட்டி பண்ணாலும் அகெயின்ஸ்ட் சன்லைட் நீங்கள் ட்ராக் பண்ணுறீங்க அப்படின்னா இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இந்த டிஸ்பிளே. மற்ற எல்லா வாட்சஸ் மாதிரி இதுலேயும் வந்து நார்மலாக என்னென்ன ஆக்டிவிட்டி ஒர்க் அவுட்ஸ், உங்களோட ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டு, பிளட் ஆக்சிஜன் லெவல் மெஷர்மெண்ட், மற்ற எல்லா ஃபீச்சர்ஸ் இருக்குது. அலாரம், டைமர் வைக்கிறது, ஸ்டாப் வாட்ச் பார்க்குறது, உங்களோட வாய்ஸ் அசிஸ்டன்ட் நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் உங்களோட ப்ரீத்திங் எப்படி இருக்குது அப்படிங்கிற இதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஹேல் எக்ஸ்ஹேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கும் வந்து இதில் சென்சார் இருக்குது. உங்களோட ப்ரீதிங் எப்படி நார்மலாக இருக்குது, உங்களோட லங்ஸ் கெப்பாசிட்டி எவ்வளோ நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கெலாம் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான அப்ரோச்சாக இருந்துச்சு. அண்ட் இதில் வந்து நீங்கள் கேமரா ஷட்டர் பட்டனாகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட மியூசிக் பிளேலிஸ்ட், ஐ மீன் நீங்கள் ஏதாச்சும் ஒரு பிளேயர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மியூசிக்கை வந்து இதிலேருந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இந்த வாட்ச்லேயே பார்த்தீங்கன்னா டயல் செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ரீடிஃபைன்டு கொஞ்சம் செட்டிங்ஸ் இருக்கும். அது அந்த வியூவில் நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் மற்றபடி இந்த கிரிட் வியூவில் வந்து மெனுவை ஆப்ஸை வந்து நீங்கள் பார்த்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஸ்லீப் ரெக்கார்டையும் இதை ட்ராக் பண்ணும். நைட் நீங்கள் தூங்குறப்போ உங்களோட ஸ்லீப்பிங் அந்த குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இதில் ட்ராக் பண்ணும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபர்ம்வேர் அப்டேட் ஆகிட்டுருக்கு. இந்த வாட்ச் நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே வந்து ஸ்மூத்தாக தான், எக்ஸ்பீரியன்ஸ்னால ஸ்மூத்தாக இருந்துச்சு. அண்டு ஃபர்ம்வேர் அப்டேட் அப்படின்னு சொல்லணும்னா ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் வந்து அவங்களே பண்ணி ஃபர்ம்வேர் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். அண்ட் ஒரு க்ரோயிங் ப்ராடக்ட் CMF by nothing அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பிராண்டை எவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னு இதுலேயே நல்லா தெரியுது. இப்போ நான் யூஸ் பண்ண வரைக்கும் ரொம்ப ஸ்மூத்தாக நீட்டாக தான் இருந்துச்சு. இதை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும், இட்ஸ் அப் டு யூ. நீங்கள் எப்படி உங்களோட ப்ராடக்ட்ஸை பார்த்துக்கிறீங்களோ அதெல்லாம் எல்லாமே இருக்குது. அண்டு பார்த்தீங்கன்னா டிசைன் லாங்குவேஜ் நல்லா இருக்குது. எனக்கு என் கைக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்குது. அண்டு நிறைய பேர் கேட்பீங்க, ஒரு மாதிரி இந்த சைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் தான். இந்த சைஸ் வந்து உங்கள் கைக்கு ஆப்டாக இல்லை அப்படின்னா ஃபயர் போல்ட்டில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் போட் அப்படின்ற ப்ராடக்ட்லேயுமே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுவே வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நோ அதர் தேன் நீங்கள் இந்த மாதிரி வாங்கி இல்லை உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராப் அட்ஜஸ்ட்மெண்ட்டோ இல்லாட்டி ஏதாச்சும் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். பட் இவ்வளோ ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட், இவ்வளோ ஒரு குவாலிட்டியான விஷயத்துக்கு வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுலாம் தப்பு இல்லை அப்படின்றது தான் என்னோடய கருத்து. அண்ட் அதுவும் இல்லாமல் இது வந்து கொஞ்சம் இந்த ரன்னிங், டெஸ்டிங், ஜம்பிங், ஃபயரிங்லாம் இல்லைங்க, சும்மா சொன்னேன். ஸ்விம்மிங் அதெல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். இதில் ப்ளூடூத் காலிங் ஃபீச்சர் இருக்குது. ப்ளூடூத் காலிங் தான் வந்து இந்த பிகில் படத்தில் தளபதி வந்து உட்காந்துக்கிட்டே ஒரு சீக்வன்ஸில் வந்து மாஸ் சீன் காட்டியிருப்பார். அப்பயே வந்து அந்த வாட்ச் வாங்கணும், அந்த மாதிரி ஒரு வாட்ச் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் ப்ராசஸ் இருந்துட்டு இருந்துச்சு.
அது கெத்து காட்டுற மாதிரி இருக்காது, அது ஒரு கன்வீனியன்ஸ் லெவல். இப்போது நீங்கள் டக்குன்னு ஒரு ஃபோன் அட்டன் பண்ணணும், டக்குன்னு பேச, அதாவது ஒரு பப்ளிக்காக நீங்கள் இருக்கிறப்போ ஒரு நார்மலான ஃபோன் கால், கேஷுவலான ஃபோன் கால், ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் கால் அது எங்கேயுமே எடுக்க முடியாதுங்க. எல்லா இடத்துலையுமே வச்சு செஞ்சு விட்ருவானுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கால் இல்லாத நார்மலான கால்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு இம்மீடியட்டாக ஃபோனை எடுத்து பேச முடியாது. வாட்சில் பேசிக்கணும் அப்படின்னா நீங்கள் டக்குன்னு கிளிக் பண்ணி நீங்கள் பேசிக்கிற மாதிரி ஒரு செட்டப் தான் இதில் அந்த ஃபீச்சர் சூப்பராகவே இருக்குது. வந்து இந்த நாய்ஸ் கேன்சலிங், அப்புறம் வந்து வாய்ஸ் என்ஹான்ஸ்மெண்ட், அதெல்லாம் வச்சு நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கதா சொல்லியிருந்தாங்க. ஸோ இது எல்லாத்தையும் விடுங்க, ஒரு கன்சியூமராக எனக்கு என்ன வேணுமோ அது வந்து இதில் இருக்குது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஜிபிஎஸ், அப்புறம் வந்து நல்ல ப்ளூடூத் கால் குவாலிட்டி, ஃபாஸ்ட் பேர், அதாவது ரீசெண்டாக வர ஆண்ட்ராய்டில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்போர்ட் இருக்கும். நீங்கள் உங்களோட ப்ராடக்ட் வந்து உங்களோட அதாவது டிவைசஸ்க்கு நடுவில் எப்படி சீம்லெஸ்ஸாக கனெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஃபாஸ்ட் பேர் விஷயம்லாம் வந்து இதில் நல்லாவே இருக்குது, நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக வந்து இந்த 60 Hz அபோவ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறதுனால ரொம்ப ஸ்மூத்தாக ஃபீல் ஆகுது. அண்ட் டிசைனும் பார்த்திங்கன்னா ப்ரீமியமாகவே இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து பார்க்குறது வந்து வாட்ச் கட்டுறது வந்து ஒரு அப்பியரன்ஸ்க்காகவும் ஒரு லுக்காகவும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ்லையும் இருக்கும் நிறைய பேருக்கு. அதில் எந்த விதத்துலையுமே இது குறை வைக்கலன்னு தான் சொல்லணும். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சும் இருக்குது, பிளாக்கும் இருக்குது. எது வேணுமோ உங்கள் ப்ரிஃபரன்ஸ், நீங்கள் வாங்குறது தான். அண்ட் என்னோடய வாட்ச் வந்து நான் பேசிகிட்டு இருக்கிறப்பே வந்து அப்டேட் ஆகி முடிச்சிருச்சு. ஸோ தெரியும்னு நினைக்கிறேன். பெருசாக எந்த அப்டேட்டும் அந்த மாதிரி தெரில, பட் பார்ப்போம். ஏன்னா நாளைக்கு ஓடி பார்த்தா தான் தெரியும். மற்றபடி இப்போதைக்கு அவ்வளோதாங்க.